தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக பெற்றக்கூடிய நிதியும் 18 மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக பெற்றக்கூடிய நிதியும் ஒப்பீட்டு பார்த்தா விகிதாச்சாரத்துல திமுக பெற்றது அதிகம். யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு கவர்மா சொல்ல முடியுமா? பாஜக நீங்க தம்பி ஜஸ்டிபிகேஷனுக்கே போகாண்டாம். இதை கொண்டு வந்த நேரத்தில் நான் தான் சொன்னேன், ராகுல் காந்தி சொன்னார் இது லூட்டிங்னு சொன்னார். இது கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சி. இதை கொஞ்சம் மைல்டாக, இது ஒரு நேர்மையற்றதாக, ஒளிவு முறையற்ற தன்மை போய் தவறாக போய்விடும் தேர்தல் கமிஷனும் ஆர்பிஐ அன்னைக்கு சொல்லிச்சு. இது ரெண்டையும் மாரி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அப்பவுமே அவங்களுக்கு உள்நோக்கம் இருந்திருக்கிறது. ரெண்டாவது, அந்த மோடஸ் ஆப்பராண்டி எப்படி இதை இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. இது யாரும் கொண்டு போய் மற்ற கட்சி கொடுத்த மாதிரி டொனேஷன் கொடுத்ததில்லை. அவங்க பெரும்பான்மையான இது 3 வழியில் தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று நம்ம என்ன இன்டிமிடேஷன், அதாவது பயப்படுத்தி அச்சுறுத்தி வாங்குவது. அதான் ஐடி ரைடு, அதே போன்ற இடி ரைடு, இது போன்ற நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பணம். இன்னொன்று கான்ட்ராக்ட்ஸ் அவார்ட் பண்ணுக்கு முன்னால, பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்க முன்னால வாங்கி, அப்போ அவங்க ப்ரீ கண்டிஷனோட தான் வாங்கியிருக்காங்கன்னு தெளிவு. தமிழ் ஒரு நிமிஷம், நீங்க ப்ரீ கண்டிஷனோட வாங்கியிருக்காங்கன்னு பலவர் நம்ம தெளிவுபடுத்திருக்கோம். மூன்றாவது பாத்தீங்கன்னா, நஷ்டத்தில் இயங்கக்கூடிய கம்பெனி எப்படி கொடுத்தது. அப்ப நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பணமே இல்லாத கம்பெனி நட்டத்தில் இயங்குதுன்னு சொல்லி பொதுத்துறை பொதுமக்கள் சார்ந்த பணத்தை வாங்கினா அதை திரும்ப கூட கொடுக்க முடியாதவன் எப்படி இவ்வளவு தேர்தல் பாண்டு கொடுக்க முடியாது. அப்ப இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட மோசடி என்பதுதான் பொதுவான கருத்து. எங்களுடைய கருத்து மட்டும் இல்லை, இன்னைக்கு விவாதப்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்து. இது லூட்டிங் அப்படின்னா மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸும் திமுகவும் காங்கிரஸும் ஏன் வாங்கணும்? தம்பி, நீங்க ஆரம்ப முதலே இதை பாஜகவை தவிர்த்து எந்த கட்சிகளும் இதை ஆதரிக்கல. இந்த தேர்தல் பத்திரம் கொண்டு வருவதற்கு சொல்லல. தேர்தல் பத்திரம் என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்ப உச்சநீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் ஒன்றிய அரசுடைய சட்டத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, அந்த சட்டத்துறைக்கு தெரியாதா? ஏற்கனவே சட்டத்துறை எந்த சட்டம் நிறைவேற்றாலும் சட்டத்துறைக்கு போய் அவங்க அதை படித்து பார்த்து இது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸுக்கு உள்ள வருதா என்பது பார்ப்பது அவருடைய கடமை. அப்ப அந்த கடமை அவங்க தவறிட்டாங்களா, ஒத்துக்கிடுவாங்களா? இப்போ இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்குது. அது எங்கள் மீது அவர்கள் சொல்லல எந்த நியாயம் இல்லை. நீங்க இது உருட்டு கொண்டு ஓட்ட அடைக்குது. அவங்க செய்திருக்கக்கூடிய தவறு அத்தனையும் இன்றைக்கு அப்பட்டமாக ஆதாரங்களோடு வந்திருக்கிறது. இப்ப கூட உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, முழுமையான தகவல் நீ ஏன் பெறல என்று நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைமை இந்த அரசு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தம்பி, அதாவது நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்களா, நீங்க ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்துருக்கீங்க, எல்லா கட்சியும் என்ன செய்யுது, வாங்குது. ஆனால் நான் கேட்ட இந்த இன்டிமிடேஷன், அச்சுறுத்தி வாங்குவது, ப்ரீ கண்டிஷன்ஸோட வாங்குவது, இல்லாத நிறுவனத்தை இருப்பதாக காட்டி அவங்க கடனை தள்ளுபடி செய்து அதன் மூலம் பெறுவது, இப்படி படிப்படியான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வைக்கப்படுவது பாஜக தவிர்த்து வேற எந்த கட்சிக்கு மேலே வைக்கப்படலாம்.